கொழும்பிலிருந்து பசறை நோக்கி பயணித்த பஸ் இன்று காலை 6 மணியளவில் பசறை 10ஆம் கட்டை பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். ஒரே சத்தம் ரோட்ல டக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியில வந்து பார்த்தா பஸ் அப்படியே கிடக்குது. பிள்ளைகள்லாம் உள்ளுக்கு சத்தம். நாங்கள் போய் ஜன்னல்ல ஏறி பிள்ளைகள்லாம் தூக்கி எடுத்தோம். விபத்தில் காயமடைந்தவர்களில் 6 பேர் சிகிச்சைகளின் பின்னர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியதுடன் 4 பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்தில் காயமடைந்தவர்களில் 7 வயது சிறுவன் மற்றும் அவரது தாய் ஆகியோரும் அடங்குகின்றனர். 12:30 மணிக்கு பஸ்ஸில் இருந்தாங்க. குறைஞ்சது ஒரு ஃபுல் சீட் இருந்துச்சு. பஸ்ஸில் ஃபுல் சீட்லேயே ஆட்கள் தான். டிரைவருக்கு தூக்கம் வந்துடுச்சுன்னு சொல்லி கோலாக்கிட்ட பஸ்ஸை கொடுத்துருக்காரு. அதுக்கு பிற்பாடு கோலா தான் எடுத்துக்கிட்டு வந்தால் தான் எங்களுக்கு தெரியும். வந்த வாக்கில் தூக்கத்தில் அவரும் விட்டு பஸ் உள்ளுக்கு போயிட்டு நிறைய பேர்த்துக்கு காயம்பட்டுருச்சு. 13 பேர் இருந்தோம். 13 பேர்த்துக்கு காயம் தான், சின்ன சின்ன காயங்கள். பஸ் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் பஸ் நடத்துனர் பஸ்ஸை செலுத்தியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். பஸ் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் அதில் 15 பயணிகள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர்.